விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்களை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க என்று சொன்னார். அந்த இடத்தில் கூடிய கூட்டத்தை பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் எல்லாருமே பார்த்தோம். இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வேறு சாலையே இல்லை. விஜய் பேசி கொண்டிருந்த அந்த வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்குது. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடை பிடிச்சா நேராக ஜிஹெச்சுக்கு போயிடலாம். கரூர் டவுனு மற்ற சில ஊர்கள் போல் ரொம்ப சிக்கலான ஒரு டவுனில் மாற்று பாதைகள் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டன்றது நேற்று எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு இந்த கூட்டத்துக்குள்ளே விடுவார்? அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறாருன்னா கரூரை பற்றி தெரிஞ்சவர் தான் அங்கே இருப்பார். அப்போ அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுதுன்னு தெரியாதா? அப்போ தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். நார்மலாக நாமளே என்ன அவசரமாக இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்ட மாட்டோம். இது எப்படிப்பட்ட கூட்டன்றது தெரியும். இன்னொன்று, அது இல்லாமல் அரசியல் கட்சி கூட்டம்னாலே நீங்கள் அந்த நேரத்தில் போனீங்கனாலே சிக்கல் அப்படின்றது தெரியும். ஸோ உள்ளூரை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு, அதுவும் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சார், அதில் ஒன்று விஜய் அவர்களுடைய அந்த கட்சி அவனா இருக்கட்டும். இன்னும் விஜய் கொடி எடுத்து கட்டிக்கிறது பெரிய கஷ்டமா? திமுக கொடி கட்டிட்டு விஜய் கொடி கட்ட முடியாதா? இந்த பசங்களும் நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி சோதனை செய்யும்போது பார்த்தா உள்ளுக்குள்ளே வெறும் தண்ணி 2 மினரல் வாட்டர் பாட்டில் கிடக்குது. தாவேக கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு சும்மா சின்ன ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அது பகலில் நடந்தது. விஜய் கொடி இருந்தாலும் தான் நேசிக்கும் தலைவரான விஜயோட கூட்டத்துக்கு இடையூறு செய்யணுன்ட்டு எவன் உள்ளே வர போகிறான்? அவனுக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம் விஜய் கிட்டே போய் பார்த்துடணும் இல்லையா? அவன் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறான். இப்போ உங்ககிட்ட ஒரு வண்டியை கொடுத்தோன்னா நீ அந்த தாவேக கொடி எடுத்து கட்டிட்டு போக முடியாதாங்க? ஸோ 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. 10 பேர் நிற்கக்கூடிய இடத்தில் 30 பேர் நின்று கொண்டிருக்கும்போது 30 பேருக்கு நடுவே ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்று அத்தனை பேரும் முயற்சி செய்தாலும் எப்படி வழிவிடுவீர்கள்? அந்த போய்ட்டு கேப் இருக்குன்னா நவுந்து போவோம். ரோட்டில் போயிட்டுருக்கோம், பின்னாடி நீ பைக்கில் போகிற, பின்னாடி வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஒதுங்குவேன். நகர முடியலன்னா என்ன பண்ணுவேன்? நகரத்துக்கு இடமே இல்லைன்னா அது நெருக்கடியாக மாறும். ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் நிற்கணும் இல்லையா? சில நேரம் பிரிட்ஜ் மேலையெல்லாம் பார்த்துருப்பேன். பிரிட்ஜ் மேலே நம்ம வண்டி நின்றுட்டுருக்கோம், பின்னாடி ஆம்புலன்ஸ் கையான் கத்திட்டு இருக்குன்னு நவரவே முடியாது. சிக்னல் போட்டிருக்கோம். ஓகே, அது மாதிரி இந்த சந்தில் இவ்வளோ க்ரௌடு இருக்குது. இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுனா எப்படி வழி விடுவார்கள்? ஸோ விஜய் வழிவிட சொல்கிறாரு, வழி விடுகிறார்கள். அப்போ வழி விடணுன்னா என்ன பண்ணுவான்? அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி நிற்கவன் என்ன பண்ணுவான்? நகரணும். எப்படி நகருவான்? பிடிச்சி அடுத்து தள்ளுவான். பின்னாடி இருக்கவனா தள்ளுவான். இப்படி ஒவ்வொருத்தராக தள்ளி என்ன ஆகும்? அப்போ அந்த விளிம்பில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கீழே விழுந்துருவான். சாலையை தாண்டி போவோம். அப்படி இல்லை என்றால் தடுமாறி விழுவோம். இப்போ நீயே தடுமாறி விழுறேன்னா உனக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன்னா நிதிஷ் விழுந்துட்டான்னு தூக்கிறதுக்கு முடியுமா என்னால்? உன் மேலே ஏறுவேன், நான் உன் மேலே விழுவேன். அச்சா 1. 2வது, இந்த டேக் டைவர்ஷன், இந்த இடையூறு செய்யும் திட்டத்தை படித்தேன் நான். இப்போது நேற்று விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா? பார்த்தேன் சார். இன்றைக்கி வந்திருக்கோம் இல்லையா? விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு? இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா? பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா? அதிமுகவினர் வீசுவாங்களா? யார் வீசுவா? திமுக தான். ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது? இப்போது நான் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா. மற்றவங்களாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம், கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கட்சி நடத்துவார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி தான் இன்னும் வச்சுருக்காரு அந்த ஊரை. அந்த நேற்று முந்தைய நம்ம தானே பேசணும், அந்த ஓட்டு கேட்க வரும்போது, எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்க வரும்போது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு. இது அவர் ஸ்டைல். அப்போது அங்கே அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். நடந்தது. இப்போ அதிமுக கூட்டத்தில் கல் எடுத்து விட்டால் என்னாகும்? கலாட்டம் பண்ணால் என்னாகும்? அவன் செத்தான்னு வைங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, சொல்கிறேன் நான். அதை ரைட்டாக பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணலாம்ல. பதிலடி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா கரூர் மாவட்டத்தில்? கரூர் மாவட்டத்தோட தாவேக்க நிர்வாகிகள் ரொம்ப செல்வாக்கானவர்களா கரூரில்? கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தானே ஆகுது. ஸோ நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது. கரூரில் பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக பேசுவார். என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கலை. இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சுருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன பேசிகிட்டு இருந்திருப்போம்? இப்போது திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா தான். இன்றைக்கி தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா? இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா அல்லது சாதாரண அரசியல்வாதியா? திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில் கோல் வச்சுறாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலில் கோல் வச்சுறவர். ஆமாம்,
சினிமாவில் நீ சூப்பர் ஸ்டார்னா கரூரில் நான் சூப்பர் ஸ்டாரு. அரசியலை சுவாசிக்கிற ஒரு செந்தில் பாலாஜி. அரசியல் தான் செத்துரும் வந்தாலும், அரசியல் தான் எல்லாமே. அவர் கூட பழகினவங்களே சொல்கிறாங்க, 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களிலும் அரசியலை பற்றி செந்தில் பாலாஜி யோசித்து கொண்டிருப்பார். ஜெயிலில் இருந்துட்டு ஜோதிமணியை ஜெயிக்க வைக்கிறாரே சார். ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதி அவர் ஊரில் போய் அவருக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, எப்படி சும்மா அனுப்புவார்? இப்போ அவர் பண்ணனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. வரேன், ஒன்று ஒன்றா வரேன். செந்தில் பாலாஜி 50 பேரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டார் என்று நான் சொல்லுவேன். இப்போது விஜய் மேலே செருப்பு வச்சிட்டாங்க, பற்றுச்சு. இப்போ விஜய் பாட்டு பாடினதோடு சேர்த்து விஜய் மீது செருப்பு வீச்சு என்பதையும் நாம் பேசியிருப்போமா இல்லையா? விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருது, பசங்க கோவத்தில் திறந்து பார்த்துட்டு ஏடிமி மாதிரி 2 சாத்து சாத்துறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர், டேய் எங்கடா வந்த பேஷண்ட்டே இல்லை உள்ளன்ட்டு 2 சாத்து சாத்துறாங்க. எது பேசப்பட்டிருக்கோம்? அதை அடிச்சது தான் சார். ஓகேவா? கூட்டத்துக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி தடியடி நடத்த வைக்க வேண்டும். ஓகேவா? அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் வேலை செய்கிற கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்பி வரை அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்பவர்கள், மக்களுக்காக இல்லை. அப்போது அங்கே லேசாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தடியடி நடத்தினால் விஜய் 10 ரூபா என்று பாட்டு பாடியதற்கு நிகராக அந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கும். இப்போ மீடியா முழுக்க இவர்கள் கையில் இருப்பதனால் விஜய் பாட்டு பாடியதை விட பெரிதாக விஜய் பாட்டு பாடினது சமூக வலைத்தளத்தில் நாம் விவாதிப்போம். ஆனால் செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸு குறுக்கே வந்த ஆம்புலன்ஸை விஜய் தாவேக தொண்டர்கள் தாக்கினர், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி, ரைட்டா? அண்டு அங்கே அந்த தடியடி மட்டும் செய்தியாகியிருந்தால் அங்கே பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க, சங்கிலியை பறிச்சாங்க, இதனால் காவல்துறை வேறு வழி இல்லாமல் தடியடி நடத்த வேண்டியதாயிற்று. அது செய்தியாக இருக்குமா? இதுதான் பிளான். நீ கேட்ட கேள்விக்கு பதில். ஆனால் எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சாங்க சார். இந்த மரணங்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அங்கே கணபதி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு குழி இருக்குது. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது சொன்னேன்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ட உடனே கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக நகருது. இப்போ நீ இந்த குழிக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க, குழியிலேருந்து 3 அடியில் நின்றுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க. கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற கூட்டம் அப்படியே நவந்து பின்னாடி வரும்போது குழியில் நீ விழுற, உன் மேலே 20 பேர் விழுறான். அந்த குழியில் மட்டும் குறைஞ்சது 20 பேர் செத்துருப்பான். உங்களுக்கு நெரிசல்லையும் மரணங்கள் ஏற்படும் என்றாலும் 35 மரணங்களும் அந்த நெரிசலில் ஏற்பட்டதில்லை, குழியில் விழுந்திருக்கான் 15-20 பேர். நேற்று இரவே காவல்துறை அந்த இடத்தில் இருந்த அத்தனை சிசிடிவிகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். கேட்டால் விசாரிக்க எடுத்துகிட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உரிமையும் இருக்கிறது. ஸோ இப்படித்தான் இது திட்டமிடப்படுகிறது. சைடு ஊடகங்கள் எதுவுமே அந்த புளியை காட்டப்படல, அதை விழுந்த எதுவுமே காட்சி வரலையே சார். எல்லாரும் மருத்துவமனையில் கவனம் செலுத்துகிறார்கள். எப்படி நடந்தது என்ற ஆராய்ச்சி எல்லாம் இனி நடக்கும். கரூரிலேயே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் மற்றும் இந்த உள்ளூரில் இருப்பவர்கள் அத்தனை பேரிடமும் பேசிய போது எனக்கு இந்த தகவல் கிடைத்தது. குழந்தைங்கள்லாம் மேலே மேலே விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? இத்தனை குழந்தைங்கள 2 வயசு குழந்தை ஒன்று செத்து போயிருக்கு. இன்னொன்றுங்க சார், திரு விஜய் அவர்களே குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு சார். கர்ப்பிணி பெண்கள் வருகிறார்கள். மதுரை மாநாட்டிலே பார்த்தோம் நம்ம. விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரு, சாவறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது விஜயை பார்த்துடணுன்ட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன சார் 1.5 வயசு குழந்தை இறந்துருக்கு சொல்கிறாங்க. தூக்கிட்டு வர்றாங்க, தூக்கிட்டு வர அம்மாவை என்ன சொல்லுவேன்? 2 வயசு குழந்தை இறந்துருக்கு. அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வர்ற அம்மாவையும் அப்பாவையும் நீ என்ன சொல்லுவ? விஜய் பொறுப்பு அதுக்கு. அவர் தான் தெளிவாக சொல்கிறாங்கல்ல, கூட்டம் வராதிங்க, கூட்டம் இப்படி இருக்குன்னு. இன்னொன்று விஜய் சொல்லணுமா? டிவியில் பார்க்குறல்ல, நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி. ஸோ உன் புள்ள ரைட்டா, கூட்டத்தை நீ டிவியில் பார்க்குற, எல்லா நிகழ்ச்சியும் எல்லா சேனலும் லைவ் போடுறான். அண்டு எல்லோரும் இந்த ட்ரோன்ஸ் வச்சு ரொம்ப டீட்டெயிலாகவே க்ரௌடு, அந்த எவ்வளோ பேக்குடு. இன்னொன்று அந்த விஜய் வாகனத்தை காட்டும் போது விஜய் வாகனம் இன்ச்சாக நவுறுது, 1/2 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஆனது அப்படின்ட்டு பார்க்குற, தெரியுது. ஏன்ப்பா பிள்ளைய தூக்கிட்டு போகிற? இந்த ஸ்டாம்பீடே நடக்கலைன்னு வச்சுக்க, அந்த குழந்தை கசங்குனா தாங்குமாயா? சொல்லியா? இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பாக முடியுமா? விஜய் பொறுப்பாக முடியுமாப்பா? இதெல்லாம் இவங்களுக்கு அறிவு வேணும்ப்பா. நான் யாரும் இது சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை நொட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, விஜயை நொட்ட சொல்லாதீங்க. 2 வயசு பிள்ளைய தூக்கிட்டு நீ எதுக்கு போனப்பாங்க? சொல்லுப்பா. ஷாப்பிங் போனியா? கடைப்பூரா பூட்டி இருக்குது, எதுக்கு போனேன்? விஜய் பார்க்கணும் தானே போனேன். இன்னொன்று தூரமாக நின்று பேசிட்டு இருப்பாரு, சரியா கூட நம்மளால பார்க்க முடியாது. போக முடியுமா கிட்ட? வண்டி கிட்ட போனேன்னா தெரிய மாட்டார் விஜய். தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும். ஏன்பா டிவியில் அழகாக பார்த்துட்டு போகலாமேப்பா, ஏன் உங்களுக்கு பைத்தியம்? சார் கரெக்டாக திரு விஜய் அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த சம்பவத்துக்கு ஒரு காரணம். திரு விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது என்னன்னு மக்களால் கேட்க முடியாதனால முன்னாடி நகர்ந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க சார். முன்னாடி நகர்ந்து வந்தது, ஆம்புலன்ஸு, தடியடி,
எல்லாமே ஸ்டாம்பீடுக்கு காரணம். ஒரு ஸ்டாம்பீடுன்றது எது ட்ரிக்கர்ன்றது நீ சரியாக கணிக்கவே முடியாது. பட் ஒன்ஸு ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருக்கும் அந்த அடிப்படை அரிச்சு நம்ம தப்பிக்கணுன்ற அரிச்சு உன்னறியாமல் வந்துடும். இந்த தண்ணியில் விழுறதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, காப்பாற்றணும்னு போனோன்னா காப்பாற்ற போனவனை பிடிச்சி இழுத்து கொண்டுருவாங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லா உயிர்களுக்குமானது அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அப்போ இந்த தப்பிக்கணும் எப்படியாவது மூச்சு விடணும் போது உடம்பு ஒன்று அறியாமல் இயங்கும். ஐயோ பக்கத்தில் நிதிஷ் இருக்கிறானே அவனை காப்பாற்றணுமே அப்படின்ட்டுலாம் யோசிக்காத மூல உன்னை தற்காத்துக்கிறதுக்காக உன் உடம்பு தானாக இயங்கும். அதான் ஸ்டாம்பீடு. இதுக்கு இவர்கள் அவர்கள்ன்ட்டு இதுதான் காரணம்னு சொல்ல. இந்த ஸ்டாம்பீடோட ட்ரிகர் எங்கே இருக்குன்றதை சொல்லவே முடியாது. பவர் கட் ஒரு காரணமாக இருக்கலாம். பவர் கட்டுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டேன்னா அங்கே மின்கம்பிகளுக்கு அருகே விஜய் தொண்டர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் மின்சாரத்தை துண்டித்தோம்னு சொன்னால் அது சரியாக தானே இருக்குது. இவங்களே கொடுத்தாங்க சார் இது மாதிரி, இது பவர் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இல்லை சரியாக தானே இருக்குது. இப்போது இந்த ஸ்டாம்பீடு நடக்கலை. அங்கே இந்த விஜய்க்கு கூட்டின கூட்டத்தில் மின்சாரத்தை தொட்டு ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. மின்சார கம்பி விழுந்து ஒரு 2 பேர் 3 பேர் இறந்துருக்காங்க. நாம் இப்போ யாரை ப்ளேம் பண்ணிகிட்ருப்போம்? இவ்வளோ பேர் கூட்டம் கூடுறாங்கன்னு தெரியாது, அறிவில்லை, சொல்லுவோமா மாட்டோமா? யாரை ப்ளேம் பண்ணுவ நீ? திரு செந்தில் பாலாஜி இந்த செருப்பு விட்டு எறிகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னா இது செய்வார். அவரோட கோட்டை. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ ஒரு அரசியல்வாதி பலமாக இருக்கிறார், அந்த ஏரியாவில் போய் நீங்கள் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வரும்போது அவர் எதிர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார் என்று எதிர்பார்ப்பது உங்களது அறிவீனம்.